இந்த மாதிரி இந்த தேர்தலில் 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சரி செஞ்சோம், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. அதுல ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா விஜய் நடிங்க, விஜய் நடிங்க, விஜய் நடிங்க, விஜய் நடி. ஆமா நான் நடிகன் தான், யார் இல்லடா. இந்த தேர்தலில் திமுக தோக்க போறது உறுதி. எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விடுதா இல்லையான்னு பாருங்க. பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கு யாருக்கும்? இந்த திமுகவுக்கும் மற்றும் பலர் இருக்கும். திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? எங்க யாருக்கு இத்தனை சீட்டு? கூட்டா மீட்டுக்கு சும்மா அடிச்சு விடாது. ஒரு தில்லமுழுக்கு ஒரு அளவே இல்ல, ஓங்கி மண்டையில நறுக்குன்னு குத்துற மாதிரி. அதுல 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சொச்சமா. எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே? எங்க போனீங்க? சும்மா டர்ஹனா டர்ருதான். நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிடாதுன்னு 2 பேரும் நல்லா கவனிச்சு அமிச்சாங்களோ? திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி. கனவு, கொள்ளையடிக்கிற கனவு எல்லாம் கதம் தான். ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நான் நடிக்கல. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்காங்க. மக்களுக்காக அரசியலுக்கு வந்து ஒரு தப்பா, நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா, ஊழலை செய்யக்கூடாது நினைச்சது தப்பா, லஞ்சமே வாங்கக்கூடாது நினைச்சது தப்பா, பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா, போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா, சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா, விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா. ஆனா மக்களே நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.